ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் தான் உங்க விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோலோ ஃபார்மிங் இந்த டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மான்வா தான் கைஸ் பார்க்க போறோம். ஓகே கைஸ், ஹலோலன்னு பேச வாங்க, நம்ம டேரெக்டாக கதைக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி கொரியாவில் உள்ள சியோல தான் கைஸ் காட்டுறாங்க. அப்போ வந்து என்ன சொல்றாங்க, ஏன்னா ஒரு பரபரப்பான நாளில் கண்டங்களில் நடுவில் 99 அடி கொண்ட ஒரு கருப்பு கோபுரம் வந்து திடீர்னு தோண்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த டவர் வந்து கொரியா மட்டும் இல்லாமல் உலகம் உள்ள பல்வேறு நாடுகளும் ஒரே டயத்தில் 100 டவர் தோண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எல்லா நாடும் அந்த டவர்ல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது ஒரே ஒரு விஷயம்தான். அப்படி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த டவர் வந்து பாத்தீங்கன்னா 990 அடி உயரம் அப்படின்றது மட்டும்தான் அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ல இருக்கு. இந்த டவரை வந்து நியூக்ளியர் பாமால கூட எதுவுமே பண்ண முடியல அப்படின்றது மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஒரு நாள் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த டவருக்குள்ள இருந்து வெளில வந்தாங்க. நீங்க எப்படி உள்ளக்க போனீங்க, அந்த டவருக்குள்ள எப்படி போனீங்க, அது எப்படி நினைக்கே தெரியல, ஒரு பிளாக் ஹோல் வந்து என்னை உள்ளக்க இழுத்துச்சு. இழுத்ததுக்கு அப்புறம் நான் என்னன்னு சொல்லி கண்முழிச்சு பார்த்தேன்னா, நான் வந்து டவரோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா காட்டு தீ மாட்டிக்கு எல்லா பக்கமும் பரவிருக்கு. நியூஸ், சோசியல் மீடியா எல்லாத்துலயும் பரபரப்பாக பேசப்பட்டு ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது மீடியா முன்னாடி ஒருத்தர் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்படி என்ன கொடுக்குறாரு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டவரோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போன உடனே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வாரியரா, மெஜிஷியனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கிளாஸை செலக்ட் பண்ணாப்ல இருக்கும். நீங்க செலக்ட் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்ல வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்ஸ் அப்பியர் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தடுத்த ஃப்ளோர்ல வந்து நீங்க கிளியர் பண்ண கிளிக் டிஃப்ரெண்ட்ஸான ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி நீங்க டவரை கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு அதிகப்படியான சான்ஸ் இந்த டிக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு லேடி கேட்குறாங்க, இந்த டிக்கெட்னால என்ன யூஸ், இது எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அவர் சொல்றாரு, இந்த டிக்கெட்டை பயன்படுத்தி நீங்களும் உள்ளக்க போயிட்டு வரலாம், நீங்களும் ஒரு அவேக்கன் பீப்புள் ஆகலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே லேடி கேட்குறாங்க, இந்த ஃப்ளோர் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு தெரியுமா அவங்களுக்கு? அது தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமா தெரியும், இந்த ஃப்ளோரை ஒவ்வொருத்தரும் நம்ம கிளியர் பண்ண பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டா இருக்கலாம், ஜெம்ஸா இருக்கலாம், இனி ஒன்று இருக்கலாம். ஆனால் கிடைக்கிற ரிவார்டு பல்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்ல சொல்றாங்க, அந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் விலை அதிகரிக்க போகுது. இப்போ வந்து 150 பில்லியன்ல இருந்து அடுத்த வாரத்துல இருந்து 200 பில்லியன் பாண்டாக அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஒரு லேடி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 2 பில்லியன் வான் இருந்தால் நம்ம வந்து வாழ்க்கை எப்படி வேணா வாழலாம். ஒரு டிக்கெட்டை 2 பில்லியன் வான் கொடுத்து வாங்கி நம்ம உயிரை பணைய வச்சு அந்த டவரில் போய் சண்டை போட்டு இது பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். நம்ம இதுக்கு பதிலாக எவ்வளோ சந்தோஷமா வேணா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த லேடி ஒரு பையன்கிட்ட சொல்றாங்க. இந்த பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்க, இவன் தாங்க நம்ம கதையோட ஹீரோ பாக் சஞ்சின். இவனுக்கு 26 வயசு ஆகுது. அப்போ வந்து கேட்குறாங்க அந்த லேடி, இதை பத்தி நீ என்னப்பா நினைக்கிற அப்படின்னு கேட்டோன்னே, ஆஹாஹா ஆமா நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு வந்துடுறான். அவங்க லேடிட்ட மறுத்து எதுவும் பேச முடியாதுல்ல, அவங்க சொல்றதான் சரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால இது பண்ணிட்டு, ஆனா உள்ளுக்குள்ள அவனுக்கு ஆசை இல்லை, அவனுக்கு அந்த டவருக்குள்ள போகணும்னு தான் ஆசை. அப்ப நம்ம கதையோட ஹீரோ வெளில வந்துட்டு போனை பார்த்துட்டு சொல்றாங்க, காலேஜ் பீஸு, வண்டி வாடகை கழிச்ச பிறகு பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா போன்ல மறுபடியும் ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் வருதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த டிக்கெட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 12 பில்லியன் பாண்டு வந்து அதிகரிச்சிருச்சு அப்படின்னு நம்ம தலையை வந்து பெருமூச்சு விட்டுட்டு சொல்றான். நான் வந்து எப்பதான் அந்த டிக்கெட்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்றா, எப்பதான் நான் இந்த டிக்கெட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னோட பெரிய கேள்வி என்னையா இருக்குன்னா, உண்மையாவே என்னால அந்த டிக்கெட்டை வாங்க முடியுமா? ஓ, ரொம்ப டயர்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, விட்டு கொடுக்காதரா பாஸ்டன்ஜின், உன்னால முடியும், ஏதாவது வழி இருக்கும், டோன்ட் கிவ் அப், உன்னோட மனதைரியத்தை மட்டும் விட்டு கொடுத்தத பணம் சம்பாதிக்க ஏதாவது வழி இருக்கும், கண்டிப்பா நீ செய்வ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவனுக்கு அவனே. அப்புறம் இந்த காய்கறிகளை நான் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையில வாங்கினேன், இல்லைன்னா அந்த வெஜிடபிள்ஸை நானே ஹார்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து சொல்ற பாக் செஞ்சின், எனக்கு பிடிச்ச ஐடியலான ஷேரா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான காய்கறிகளை நம்மளே தான் மேக் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ல வந்து சொல்லியிருப்பான். அதை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்ல, டிக்கெட்டை வாங்குறக்காண்டி என்ன வேணாலும் செய்யுது, டிக்கெட்டை வாங்கினதுக்கு அப்புறம் டவரை கிளியர் பண்ணி நான் பெரிய ஆளா கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, வந்து டிக்கெட்டை வாங்கி கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேரா அப்படின்ற ஐடியல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ப்ரொபோஸ் பண்ற மாதிரிலாம் வச்சு பார்க்குறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களோட எப்போதுமே இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு ஃபேனா மட்டும் கிடையாது, ஒரு பார்ட்னரா அப்படின்னு கனவுலே ப்ரொபோஸ் பண்ற மாதிரிலாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் அவனுக்கு அப்படியே சொல்லிக்கிறேன், கீப்பிட்ட பாப்பா, உன்னால முடியும், தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்னு இருக்கு, உங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அப்பீர் ஆச்சு பார்த்தீங்களா பிளாக் ஹோல், அது வந்து பார்த்தா நம்ம தலைவருக்கு பின்னாடி அப்பீர பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆயிரும். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம வந்து 2 பில்லியன் பாண்டு கொடுத்தாதான் பார்த்தீங்கன்னா அந்த டவருக்குள்ள போக முடியும் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாவே நம்ம என்ட்ரு ஆகல, இதுக்காண்டி தான் நம்ம வந்து காசுலாம் சேர்த்து வச்சுருந்தா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டான். அப்போ வந்து தலைவன் நம்ம தலைவன் வந்து கத்துறான் பாருங்க, எக்ஸைட்மெண்ட், பார்க் என்ஜின் உயிரை பணைய வைக்க தயாராயிட்டா, ஏ பிளாக் ஹோல் என்ன உள்ளக்க எடுத்துட்டு போ
அப்படின்ட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் வந்து சுருங்காது. ஏலே என்னலே நீ சுருங்கிக்கிட்டு இருக்க, என்னை உள்ளக்க எடுத்துட்டு போலே, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு ஒரு ஜம்ப போடுறான் பாருங்க. உள்ள வந்து ஐயோ ஐயோ மம்மி டாடி அப்படின்னு சொல்லிட்டு பொத்தடிக்கு நிறுந்துடுறாங்க. விழுந்துட்டு ஒரு வழியா நான் உள்ளக்க வந்துட்டேன் அப்படின்றான். உள்ளக்க வந்துட்டு பாக்குறாங்க, என்னடா அது மார்வல்ஸா இருக்கும், சுத்தி ஜெம்ஸா இருக்கும், இது அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நீட்டா இருக்கும், நம்ம கிளாஸை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா இப்படி இருக்கே இடம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. எடுத்து பார்த்தேன்னா மேல பாக்குறாங்க. மேல பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி என்னது இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அடங்கொய்யால டே நான் குழிக்குள்ள மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அந்த குழியோட சைஸை மட்டும் நீங்களே பாருங்க, எட்டாத்தண்டி குழி அதுல மாட்டிக்கிட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வானத்துக்கு மேல ஒரு டவரை காட்டுறாங்க. அந்த டவருக்குள்ள ஒரு கிறிஸ்டல் பாலை காட்டுறாங்க. அந்த கிறிஸ்டல் பால்ல வந்து வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அந்த நோட்டிபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் டிராகன் பாக்குதுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா என் டவர்ல வந்து ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு, என்ன என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாற்றம் நான் கண்டுபிடிச்சே ஆகணும், ஏன்னா நான் தான் இந்த டவரோட மேனேஜர் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றதோட தலைவன் நம்ம தலைவன் வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு மேல கையை வச்சிருக்கான். அதோட முடிச்சிட்டாங்க. அடுத்த சாப்டர் இன்னைக்கு நைட்டுக்குள்ள அப்லோட் பண்ண பாக்குறேன் guys. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.